ஏயோ கிரியர்கனிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஏஓ ப்ரிப்பரேஷனில் கிளாஸ் 8 வந்து பார்க்கலாம். கிளாஸ் 8 வந்து என்னென்னா யூனிட் 3ல் இருக்கக்கூடிய சாயில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சாயில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா பிஹெச்இசி, நெக்ஸ்ட்டு சிஇசி, ஏஇசி, நெக்ஸ்ட் ஆர்கானிக் கொலாய்ட்ஸ், ஆர்கானிக் மேட்டர், ஹியூமஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏஓ ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பிஹெச். நம்ம பிஹெச் வந்து எழுதும்போது எப்பயுமே இந்த பி வந்து ஸ்மாலில் இருக்கணும், இந்த ஹெச் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பியூசனன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பியூசனன்ஸ்னா PUISSANANCE, பியூசனன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான். ஸோ இதை வந்து வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் லாகர்த்தம் ஆஃப் H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் லாகர்த்தம் H+ அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை தான் வந்துட்டு நெகட்டிவ் லாகர்த்தம் ஆஃப் H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிஹெச்ன்ற டேர்ம் வந்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோரல்சன். இவர் தான் 1909 வந்துட்டு இந்த டேர்மை வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த பிஹெச் உடைய ஸ்கேல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு 0 pH வந்து இருக்கும், இங்கே வந்து 14 pH வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட்ஸில் வந்து இருக்கும். HCl இந்த மாதிரியான ஆசிட்லாம் பார்த்தோம்னா 0 pHல வந்து இருக்கும். இதே வந்து இந்த 14லாம் பார்த்தோம்னா ஆல்கலிஸ் வந்து இருக்கும். ஸோ ஆல்கலின் கண்டென்ட்லலாம் என்ன இருக்கும் அது வந்து இந்த 14ல் வந்து இருக்கும். சரி, ஓகே. இந்த சாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா பிஹெச் வந்து 6.5 கீழே இருந்தால் அது வந்து அசிடிக் சாயில்னும், பிஹெச் வந்து 6.5 to 7.5 வரைக்கும் இருந்தால் அது வந்து நியூட்ரல் சாயில்னும், நெக்ஸ்ட் பிஹெச் வந்து 7.5க்கு மேலே இருந்தால் அதை வந்து ஆல்கலைன் சாயிலும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சாயிலுடைய அசிடிட்டி பொறுத்து பார்த்தோம்னா இந்த அசிடிட்டியை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்துட்டு 3 டைப் ஆஃப் அசிடிட்டி வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஆக்டிவ் அசிடிட்டி, இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் அசிடிட்டி. ஸோ இந்த ஆக்டிவ் அசிடிட்டி பொட்டன்ஷியல் அசிடிட்டி வந்து எதனால வருதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆக்டிவ் அசிடிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த H+ அயான் அண்ட் Al3+ அயான்ஸ். ஸோ இந்த அலுமினியமும் இந்த புரோட்டானும் இருக்கிறதுனால வரக்கூடியது தான் வந்துட்டு இந்த H+ அயான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆக்டிவாக மற்ற சாயில் காம்பவுண்ட்ஸ் கூட வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். பட் இதோடைய மேக்னிடியூட் பார்த்தோம்னா கம்மியாக தான் வந்து இருக்கும். இதே பொட்டன்ஷியல் அசிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்ன ஆகுனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளே சர்ஃபேஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு சாயில் பார்ட்டிகல் இருக்குன்னா நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா கிளேனா ஒரு சாயிலுடைய பார்ட்டிகல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு அயான் வந்து ஏதாச்சும் அட்சர்ப் ஆகிருக்கும், ஸோ மேலே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பொட்டன்ஷியல் அசிடிட்டி இல்லைனா ரிசர்வ் அசிடிட்டி இல்லைனா இந்த எக்ஸ்சேஞ்சபிள் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய மேக்னிடியூட் வந்துட்டு ஹையாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரெசிடியூல் அசிடிட்டி. ஸோ இந்த 2 அசிடிட்டியும் போக ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்த H+ அயான் அண்டு Al3- அயான்ஸ் வந்து பார்த்தோம்னா சாயில் நான் எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார்ம்ஸில் வந்து இருக்கும். அதாவது இது வந்து பார்த்தோம்னா நான் இங்கே சொன்ன இந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் மேலே போயிட்டு இது வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இங்கே இந்த புக்கில் இருக்கிறது பாருங்கள். ஸோ இந்த சாயில் சொல்யூஷனில் வந்து இந்த H+ இருக்குன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் ஆர் சம்திங் இந்த கால்சியம் Ca2+ வந்து இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் கூடிய எங்கேயாச்சும் போயிட்டு ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகும். பட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆக முடியல. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்கக்கூடிய அசிடிட்டி தான் வந்துட்டு இந்த ரெசிடியூல் அசிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3மே வந்து சேர்த்து தான் நம்ம வந்து டோட்டல் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் அசிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த H+ இது ஆக்டிவ் அசிடிட்டி, பொட்டன்ஷியல் அசிடிட்டி, இந்த ரெசிடியூல் அசிடிட்டி. ஸோ இந்த 3மே வந்துட்டு நம்ம சேர்த்து தான் டோட்டல் அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகக்கூடிய அசிடிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்டிவ் அசிடிட்டி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் H+ அயான்ஸ்க்கும் OH- அயானுக்கும் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுக்குது. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஹெச் உடைய இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஒரு பிளான்ட்டோடைய வளர்ச்சிக்கு வந்து ஆப்டிமமான பிளான்ட் குரோத் வரணும்னா அதுக்கான பிஹெச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5.5லேருந்து 7 வரைக்கும் இருக்கணும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு நார்மல் பிஹெச். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் மாதிரியான கிராப்ஸுக்கெலாம் வந்து 5.5 பிஹெச் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சம் அதர் கிராப்ஸுக்கெலாம் 7 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலேயும் ஒரு சில கிராப்க்கெலாம் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து எவ்வளோ பிஹெச் வந்து தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஹெச் வந்து ஒரு யூனிட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த இடத்துல H+ ஆர் OH- அயான் கான்சன்ட்ரேஷனில் வந்து 10-fold வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஹெச் வந்து 7 இருக்குது அப்படின்னா பிஹெச் வந்து 6க்கு மாறுதுன்னா இப்போ இந்த இடத்துல
OH or H plus ion minus concentration வந்து 7ல் வந்து 70% இருக்குன்னா இதே இந்த 6 வரும்போது 60% ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த 10-foldன்றது. நெக்ஸ்ட் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த பஃபரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னா சாயிலுடைய pH சேஞ்சுக்கு வந்து சாயில் வந்து எப்படி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த பஃபரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பஃபரிங் கெப்பாசிட்டி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிக்கலில் லேப்லாம் அனலைஸ் பண்ணும்போது பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று pH பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல pHக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து பஃபரிங் சொல்லுவோம். ஸோ இந்த டீட்டெயிலே வந்து உங்களுக்கு போதுமானது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த சாயிலில் வந்துட்டு எவ்வளோ சொல்யூபிள் சால்ட்ஸ் வந்து இருக்குது, அதாவது சாயில் வந்து எவ்வளோ வந்து கண்டக்ட் பண்ண முடியுது, ஆர் எலக்ட்ரிசிட்டியை வந்து எவ்வளோ, அதாவது கேட்டையான்ஸோ இல்லை மற்றதையோ வந்து எவ்வளோ கண்டக்ட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்குறது தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதோடைய யூனிட் வந்து பார்த்தோம்னா மில்லிமோல்ஸ் பர் சென்டிமீட்டர் ஆர் டெசிசைமன் பர் மீட்டர் ஆர் மைக்ரோசைமன் பர் மீட்டர். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணுனாலும் நம்ம வந்துட்டு இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த யூனிட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. ஸோ இந்த கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டினா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டையான்ஸ் பர் யூனிட் வெயிட் ஆஃப் த ட்ரை சாயில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் ட்ரை சாயில் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த ட்ரை சாயிலில் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டையான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த CEC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இமேஜுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த Ca+ன்றது ஒரு கேட்டையான், இல்லைனா இந்த மாதிரி நிறைய கேட்டையான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இருக்கிறத பார்த்தோம்னா இது வந்து மிசில்லே அப்படின்னா இது வந்து ஒரு கிளே பார்ட்டிகல். ஸோ இந்த கிளே பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜில் வந்து இருக்குது. ஸோ இந்த கேட்டைன்ஸ் வந்து இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், அதாவது மாறணும். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதா வந்துட்டு நம்ம கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம்னா pH 7 இருக்கும்போது இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இதோடைய எப்படி இந்த வேல்யூ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா மில்லிகுலண்ட் பர் 100 கிராம் ஒரு C-mol P+ kg per soil. ஸோ இதுதான் வந்து இதோடைய யூனிட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ இந்த CEC கரெக்டாக இருந்தால் தான் பிளான்ட்டுடைய நியூட்ரண்ட் அவைலபிலிட்டி இல்லைன்னா பிளான்ட்டுடைய க்ரோத் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா வழக்கம் போல் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஆர்கானிக் கார்பன், நெக்ஸ்ட்டு சாயிலில் இருக்கக்கூடிய அந்த கிளே கண்டென்ட், மினரல் கண்டென்ட், நெக்ஸ்ட்டு பிளான்ட்டுடைய ரூட் எக்ஸுடேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டுடைய ரூட்ஸ்லாம் நான் நேற்றே வந்து ரூட்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னேன். ரூட் எக்ஸுடேட்ஸ்னால் என்னென்னா இப்போ பிளான்ட்டில் வந்துட்டு சில எக்ஸுடேட் வந்து ரிலீஸ் பண்ணும். நீங்கள் அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் டாபிக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு பயோ சென்சாரில் வந்துட்டு அந்த ரூட் எக்ஸுடேட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ரூட் எக்ஸுடேட்ஸ்லாம் வந்து பிளான்ட் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸுடேட்ஸ் வந்து பிளான்ட் ரிலீஸ் பண்ணும். அது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த இடத்துல பிளான்ட்டுடைய ரூட் எக்ஸுடேட்ஸ் வந்து சைடில் வரதுனால ஸோ அந்த ஜெல்லு மாதிரியான ஒரு தன்மை வந்து வரும். இங்கே வந்து ஜெலிட்டேனியஸ் லேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில தன்மைகள் எல்லாமே இந்த ரூட்டை சுற்றி வருதுனால ஸோ அதுவும் வந்துட்டு இந்த கேட்டையானுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஜெல் தன்மையாக ஒரு எக்ஸுடேட் வந்து இருக்குது அப்படின்னா இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து இந்த இடத்துல போயிட்டு அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்துட்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பவர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டினாவே ஒன்று வந்து இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த H+ அயான் தான் ஃபஸ்ட்டு பவர், அதிகமான பவர் இருக்குது. நெக்ஸ்ட் அலுமினியம் Al3+, நெக்ஸ்ட் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அமோனியம், நெக்ஸ்ட்டு வந்து சோடியம். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. லீஸ்ட் வந்து பார்த்தோம்னா சோடியம், நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த புரோட்டான் H+. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எது லீஸ்ட் எது இல்லைனா இதில் இருக்கக்கூடியதே எதை விட எதுக்கு அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறதுல சோடியம்க்கோ இல்லை அமோனியாவோ இல்லை பொட்டாசியம் விட புரோட்டானுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் சாயில்ஸ்க்கு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சாயிலுக்குமே வந்து ஃபைன் சாண்டுக்கு வந்து என்ன, நெக்ஸ்ட்டு லோமி சாயிலுக்கு வந்து என்ன, நெக்ஸ்ட்டு கயோலினைட்க்கு இல்லைட் மார்ட்மோலினைட், நெக்ஸ்ட்டு ஹியூமஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி இது எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் லாஸ்ட் டைம் ஆல்சோ இந்த ஹியூமஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏஓ எக்ஸாமில். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது, பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டிக்கு வருவோம். ஸோ ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா ஆஸ் லைக் கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி தான். ஸோ அந்த இடத்துல நம்ம கேட்டையனை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டையனை பார்த்தோம், இந்த இடத்துல ஆனியன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனையனை பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இட் இஸ் லெஸ் இன் மேக்னிடியூட் கம்பேர்ட் டு சிஇசி. ஸோ அந்த ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா எல்லாமே இது வந்துட்டு கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய யூனிட் வந்து பார்த்தோம்னா சி மோல், அதே மாதிரி இ மைனஸ் கேஜி. நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து பார்த்தோம்னா இதோடைய ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா OH மைனஸ் அயானுக்கு வந்து இதோடைய எக்ஸ்சேஞ்ச் பவர் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து H2PO4 மைனஸ், SO4 2 மைனஸ், நெக்ஸ்ட் வந்து NO3 மைனஸ். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து லீஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு வந்து மோஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ pH வந்து குறையும் போது இந்த AEC வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 1:1 டைப் கிளே மினரல். ஃபார் எக்ஸாம்பிள் 1:1 டைப்னா நம்ம வந்து கயோனைனேட் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினரல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும் as compared to this 2:1 மினரல்ஸ். நெக்ஸ்ட் வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பேஸ் சேச்சுரேஷன். இந்த பேஸ் சேச்சுரேஷன்லாம் வந்துட்டு மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் புக்ஸில் வந்து இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இதோடைய இந்த பேஸ் சேச்சுரேஷனுக்கான டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த எக்ஸ்டிட்யூண்ட் டு விச் exchange complex of a soil is saturated with exchangeable cations other than H plus and Al3+. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மக்கிட்ட வந்து ஒரு சாயில் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சபிள் காம்ப்ளெக்ஸில் வந்து எவ்வளோ எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டயான்ஸ் இருக்குது இந்த H+ அண்ட் Al3+ தவிர. ஸோ இது ரெண்டுத்தையும் தவிர நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாயில் காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சபிள் கேட்டயான்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து பேஸ் சேச்சுரேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான், எக்ஸ்சேஞ்சபிள் பேஸ் கேட்டயான் டிவைடட் பை CEC into 100. ஸோ ஒவ்வொரு pH பொறுத்தும் இந்த பேஸ் சேச்சுரேஷன் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் pHக்கு வந்துட்டு 25, 5க்கு வந்து 25 இருக்கும். ஸோ 25க்கும் 50க்கும் நடுவில் பேஸ் சேச்சுரேஷன் இருந்தால் அது லெஸ் ஃபர்டைல் சாயில்னு சொல்லுவோம். இதே 50க்கும் 80க்கும் நடுவில் இருந்தால் அது வந்து மீடியம் ஃபர்டைல் சாயிலும், 80க்கு மேலே இருந்தால் ஹைலி ஃபர்டைல் சாயில்னு சொல்லுவோம். ஸோ pH 5 வந்துச்சுன்னா 25 இருக்கும், 5.5னா 50, 6னா 7.5. நெக்ஸ்ட் வந்து pH 7 இருக்கும்போது பேஸ் சேச்சுரேஷன் 80 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாயில் கொலாய்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேற்றே ஒரு சாயிலை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து காமிச்சேன். ஸோ அதுதான் வந்து ஒரு சாயில் கொலாய்டு. ஸோ அந்த சாயில் கொலாய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா மேட் அப் ஆஃப் இன்ஆர்கானிக் கொலாய்டு, அதாவது அதில் கிளேனா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம இனிமேல் சாயில் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வந்து இந்த இடத்துல கிளேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கானிக் கொலாய்டு. ஸோ இந்த ஆர்கானிக் கொலாய்டு வந்து ஹியூமஸாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கானிக்காக வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து 1 மைக்ரானு கீழே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த கொலாய்டல் ஆக்டிவிட்டியை வந்து எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நெக்ஸ்ட்டு இந்த சிலிக்கா செஸ்பியூ ஆக்சைடு ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம என்ன அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சாயில் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மினரல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு இது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹியூமஸ். ஸோ ஹியூமஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதோடைய டெஃபினேஷன் வந்து பார்த்துக்கோங்க. இட் இஸ் அன் அமார்ஃபஸ் டார்க் ப்ரௌன் டு பிளாக் நியர்லி இன்சொல்யூபிள் வாட்டர் பட் மோஸ்ட்லி சொல்யூபிள் இன் டைல்யூட் ஆல்கலிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு அமார்ஃபஸ் நான் கிறிஸ்டலைன் ஃபார்ம். இது வந்து இந்த இடத்துல எழுதுல போல் நான் கிறிஸ்டலைன் ஃபார்ம், கிறிஸ்டலைனாக இருக்காது, நான் கிறிஸ்டலைனாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னென்ன இந்த ஹியூமஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த மூணுமே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் இந்த டைல்யூட் ஆல்கலையில் மட்டும்தான் இது வந்து சொல்யூபிள் ஆகும், வாட்டரில் வந்து இன்சொல்யூபிளாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிக்னோ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லிக்னின் அண்டு ப்ரோட்டீன் இதில் வந்து ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு லிக்னினுடைய கண்டென்ட் வந்து எவ்வளோ, ப்ரோட்டீனுடைய கண்டென்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் லிக்னினுடைய கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லிக்னினோட கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 40லேருந்து 45, லிக்னினோட கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் 40லேருந்து 45. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீனுடைய கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 30லேருந்து 33. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ப்ரோட்டீனுடைய கண்டென்ட். ஸோ இதனால தான் வந்துட்டு இதை லிக்னோ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து 150 to 300. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹியூமஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 கிளாஸிஃபை இருக்குது. ஒன்று வந்து ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட் அண்ட் ஹியூமின். ஸோ இதை பற்றி மட்டும் ஜஸ்ட் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 3 கிளாஸிஃபை ஆகியிருக்குன்னு. ஜஸ்ட் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் உள்ளார போகும்போது இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அந்த டேபிளரும் காலமும் வந்துட்டு இந்த வீடியோடைய மேலே ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹியூமஸ் வந்து இருந்துச்சுன்னா இதோடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நார்மல் இந்த
நார்மல் சாயிலை விட 4 to 5 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹியூமஸ் தான் வந்துட்டு சாயிலுக்கு பிளாக் கலர் வந்து கொடுக்குது. நம்ம இது வந்து ஹாரிசான்ஸ்லேயே வந்து பார்த்தோம். மேலே டாப்பில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஓ ஹாரிசான். ஸோ இந்த ஓ ஹாரிசானுக்கு வந்து எப்படி அதிகமாக அந்த கிளே கண்டென்ட் வந்து இருக்குது, ஃபாரஸ்ட் ஆயிலாம் இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லிட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டீக்ரேட் ஆகி அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் ஆகி வரதுனால தான் அந்த ஆர்கானிக் மெட்டர்லாம் ஹியூமஸோடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு அதை பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாயில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர். ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று கார்பன் வந்து இருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து ஆர்கானிக்னு சொல்லுவோம். சில பேர் வந்து வெட்டித்தனமாக எங்கிட்ட வந்து சண்டை போட வருவாங்க. இப்போது ஹெர்பிசைட்ஸ்லாம் வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்பாங்க. சில ஃபங்கிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ்லாம் வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்னு கேட்பாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டாஃப்கே கூட இது வந்து புரிதல் வந்து இல்லை. எந்த ஒரு கார்பனாக இருந்தாலும் ஆஸ் பர் கெமிக்கல் ஆர் சயின்ஸ் படி ஆர் ஆஸ் பர் கெமிஸ்ட்ரி படி எந்த ஒரு காம்பவுண்டுக்குமே கார்பன் ஆட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஆர்கானிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பிசைடோ வச்சு இல்லை ஃபங்கிசைடு எதாக இருந்தாலுமே சரி அதில் கண்டிப்பாக கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து நம்ம ஆர்கானிக்ஸில் தான் கிளாஸிஃபை பண்ணுவோம். அப்போ இன்ஆர்கானிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மற்றது, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் கண்டெய்னிங் காம்பவுண்ட், இல்லைனா நம்ம ஃபங்கிசைட்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி காப்பர் கண்டெய்னிங் ஆர் சிலிக்கான் சம்திங் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இன்ஆர்கானிக்கில் வரும். ஸோ கார்பன் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆர்கானிக்கில் தான் வரும். பட் இது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது கெமிக்கல்ஸில் வந்துடுது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம 12th படிக்கும் போதே கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஒரு வால்யூம் வந்துட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும், ஒரு வால்யூம் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாவே அதில் ஃபுல்லாக வந்து கார்பன் வந்து இருந்திருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸாக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து கார்பன் வந்து இருந்தாவே அதை வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு 5 to 5.5% வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கார்பன் வந்து பார்த்தோம்னா இதில் 50 to 58% வந்து இருக்குது. ஸோ அதனால இதோட சிஎன் ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க என்னென்னு 8.1 12.1 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து பார்த்தோம்னா ஹியூமிக் குரூப் அண்டு நான் ஹியூமிக் குரூப் அப்படின்னு வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹியூமிக் குரூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 60 to 80% வந்து பார்த்தோம்னா இந்த சாயில் ஆர்கானிக் மேட்டரில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தோம்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சீக்கிரமாக அட்டாக் பண்ண முடியாது. மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு சீக்கிரமாக அட்டாக் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு பார்த்தோம்னா அரோமேட்டிக் ரிங் வந்து இருக்கும். இப்போ அரோமேட்டிக் ரிங்னா என்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதே படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங் இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம வந்து ஒரு ஹெக்ஸன் ஃபார்ம் பண்ணி உள்ளார ஒரு ரிங் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அரோமேட்டிக் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டீகம்போசிஷன் ஆகிறதுனாலையும் சிந்தசிஸ் அண்ட் பாலிமரைசேஷன் ஆகிறதுனாலையும் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாலிஃபினால்ஸ் அண்டு பாலிக்வினன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஹியூமிக் குரூப்பில் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த நான் ஹியூமிக் குரூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 20 to 30% ஆஃப் சாயில் ஆர்கானிக் மேட்டர் தான் வந்து இருக்குது. இது வந்து லெஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் டு மைக்ரோபியல் அட்டாக் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டு மைக்ரோபியல் அட்டாக்னா இப்போது மைக்ரோப்க்கு வந்து ரொம்ப அட்டாக் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டீக்ரேடேஷன் ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதுவும் வந்து மைக்ரோ ஆர்கானிசமால் அட்டாக் ஆகுமானா கண்டிப்பாக அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. அதனால இது லெஸ் ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த பாலிமர்ஸ்லாம் இருக்குது. வேறு என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன், ஃபேட், வேக்ஸ், டேனின், லிக்னின் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்கானிக் கார்பனுக்கும் ஆர்கானிக் மேட்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ ஆர்கானிக் மேட்டரை வந்து அவங்க கொடுத்துட்டு அவங்க வந்து ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து கேட்டாங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் கார்பன் இஸ் ஈக்குவல் டு ஆர்கானிக் மேட்டர் இன்ட்டு 0.58. இதே வந்து ஆர்கானிக் மேட்டர் கேட்டு ஆர்கானிக் கார்பனை கொடுத்தாங்கன்னா இந்த 1.724 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1.724 வந்து பெமிலன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸாம்பிள் கூட மேபி ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சிஎன் ரேஷியோஸ் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிஎன் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா சாயில் இருக்கக்கூடிய கார்பன் டு நைட்ரஜன் ரேஷியோ, அவ்வளோ அதை தான் நம்ம வந்துட்டு இந்த சிஎன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 10:1 இருக்கும். நார்மலாக ஒரு சாயிலுக்கு வந்து பார்த்தோம்னா 12:1 இருக்கும். லெக்யூம்ஸ்க்கு வந்து 20 to 30:1 இருக்கும். ஃபார்மேடு மெனியூருக்கு வந்து 20 to 30:1 இருக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 4 to 9:1 இருக்கும். கிராப்புடைய ஸ்டாக்லாம் பார்த்தோம்னா 100:1 இருக்கும். இதே வந்து வுட்டில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வுட்டுக்கு வந்து 400:1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 9 to 12:1 வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாக்குலேஷன். சாயிலோட ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து நிறைய இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு
மைதா மாவு எடுத்துப்போம். ஒரு 10 கிராம் மைதா மாவு எடுத்துட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆகும், எல்லாமே வந்து ஒன்று ஒட்டிக்கும்ல. ஸோ அதுதான் வந்து ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாயிலையும் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாயிலில் ஃப்ளாக்குலேட்டிங் ஏஜென்ட் வந்து என்ன அப்படின்னா கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளாக்குலேஷனுக்கான ஆர்டர் வந்து பார்த்தோம்னா அலுமினியம்க்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கால்சியம், புரோட்டான், நெக்ஸ்ட் மெக்னீசியம். இந்த ஆர்டர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீஃப்ளாக்குலேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் முன்னாடி சொன்னதுக்கு ரிவர்சிபிளான ப்ராசஸ், ஒன்றா ஒட்டிட்டு இருக்கிறத வந்து சிதைச்சி விடுறது. ஸோ அதுதான் வந்து டீஃப்ளாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஆல்கலைன் கண்டிஷனில் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சோடியம். ஸோ சோடியம் போட்டோம்னா நமக்கு வந்து இதை சிதைச்சு விடும். ஸோ அதனால் அது டீஃப்ளாக்குலேட்டிங் ஏஜென்ட்னும், இதை கால்சியம் வந்துட்டு ஃப்ளாக்குலேஷன் ஏஜென்ட்னும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் ஓரளவாச்சும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் நமக்கு சாயில், பிளான்ட் நியூட்ரியன், ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்க்க வேண்டியது முக்கியமாக நமக்கு அந்த மினரல்ஸ் வந்து இருக்குது. ஸோ மினரல்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ 1:1, 2:1 கிளே மினரல்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து மறுபடியும் அந்த 10 கொஷின்ஸ் வந்து ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 10 கொஷின்ஸ்க்கான டிமாண்ட் வந்து நிறைய வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னிலேருந்து நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 9 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நான் அந்த வீடியோவில் பப்ளிஷ் பண்ணிடுறேன். அந்த லாஸ்ட்டாக ஒரு கொஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு கொஷின் ஆர் 10th கொஷின், இது வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கொஷினுக்கு வந்துட்டு நான் ஆன்சரை வந்துட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா சென்டரில் ஏதாச்சும் ஒரு கொஷினுக்கு வந்துட்டு நான் ஆன்சர் வந்து கொடுக்காம இருப்பேன். ஸோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோஸில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கொஷின்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்துட்டு நான் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஏஓ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.